5 மாநில தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பிப்ரவரி 1ஆம் தேதி பொது பட்ஜெட் தாக்கல் செய்வதை ஒத்திவைக்க உத்தரவிடுமாறு எதிர்க்கட்சிகள் முன்வைத்த கோரிக்கையை தேர்தல் ஆணையம் நிராகரித்துள்ளது. 5 மாநில தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பிப்ரவரி 1ஆம் தேதி பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு காங்கிரஸ், சமாஜ்வாதி, திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், பஞ்சாப், கோவா, மணிப்பூர் ஆகிய 5 மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல் தேதிகள் நேற்று அறிவிக்கப்பட்டன. பிப்ரவரி 4ஆம் தேதி தொடங்கி மார்ச் 8ஆம் தேதி வரை இத்தேர்தல்கள் நடைபெறவுள்ளன. பிப்ரவரி 1ஆம் தேதி பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என நேற்று முன்தினம் அறிவிக்கப்பட்ட நிலையில் இது பாஜகவின் தேர்தல் ஆதாயத்திற்கு வழிவகுக்கும் என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து பட்ஜெட் தாக்கலை தள்ளி வைக்க கோரி டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்து காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், திமுக, ஐக்கிய ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகள் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த 5 மாநிலங்களுக்கு தேர்தல் நடைபெற இருக்கிற சூழல், தேர்தல் ஆணையம் அதற்கான தேதிகளையும் அறிவித்துவிட்டது. இந்த சூழலில் அரசினுடைய நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்படுமையானால் மக்களை ஈர்க்கக்கூடிய அளவிற்கு சில திட்டங்களை அவர்கள் தருவதன் மூலம் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இந்த தேர்தலின் முடிவுகள் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே இது குறித்து ஏற்கனவே குடியரசுத் தலைவரிடம் கடந்த டிசம்பர் 14ஆம் தேதி ஒரு மனுவினை அல்லது கோரிக்கையினை 16 கட்சிகள் இணைந்து அவரிடம் கொண்டு போய் அந்த கருத்தை முன்வைத்தன. எங்களுடைய கோரிக்கை, பட்ஜெட் கூட்டத்தொடர் திட்டமிட்டவாறு ஜனவரி மாதம் கடைசியிலேயே தொடங்கலாம். ஆனால் நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்படுவது என்பது இந்த 5 மாநிலங்களுக்கான தேர்தல் முடிந்ததற்கு பின்னால் மார்ச் 8க்கு பின்னால் தான் சமர்ப்பித்திட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். தேர்தல் முடிந்த பின்னர் மார்ச் 8ஆம் தேதிக்கு பிறகே பட்ஜெட் தாக்கல் செய்ய வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் குலாம் நபி ஆசாத் தெரிவித்துள்ளார். பட்ஜெட்டில் கவர்ச்சிகரமான திட்டங்கள் அறிவிக்க வாய்ப்புள்ளதால் தேர்தல் நேர்மையாக நடக்க வாய்ப்பில்லை என்றும் அவர் கூறினார். இந்நிலையில் பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதை தள்ளி வைக்க உத்தரவிட வேண்டும் என எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை தலைமை தேர்தல் ஆணையம் நிராகரித்துள்ளது.